நீங்கள் படிச்சதெல்லாம் மறந்துட்டே இருக்கீங்க. நான் அதுக்கு செம்ம ஐடியா வச்சிருக்கேன். நான் சொல்றேன். ஸோ திஸ் இஸ் டே 4 அண்ட் எபிசோட் 4 ஆஃப் லேர்னிங் டெக்னிக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பேஸ்ட் ரிப்பிட்டேஷன் மெத்தட். எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் சில டைம் 40% மட்டும்தான் ஞாபகமே இருக்குமா சொல்கிறாங்கன்னா ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட பிரெயினில் நடக்கும். Now I'm going to tell you how to hack your brain to remember all the things you read. நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? எக்ஸாமுக்கு முன்னாடியோ இல்லை செமஸ்டருக்கு முன்னாடியோ 3 to 5 hours ஒன்றா வச்சு படிப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெயிலெல்லாம் ஜங்க் மெயில் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம பிரெயின் இது ஃபுல்லாக ஜங்க் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஃபுல்லாக டெலீட் பண்ணிடும். அதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ணிடணும். ஸோ இந்த 4 ரிவ்யூஸ் இருக்குது. அது என்னென்ன ரிவ்யூஸ்ன்னு நான் சொல்ல ஒரு விஷயத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப 1 hour கழிச்சு திரும்ப நம்ம எடுத்த நோட்ஸையோ இல்லை இந்த புக்கையோ ரிவைஸ் பண்ணுறது. தென் 1 day கழிச்சு ரிவைஸ் பண்ணுறது. தென் 1 week கழிச்சு ரிவைஸ் பண்ணுறது. தென் 1 month கழிச்சு ரிவைஸ் பண்ணுறது. இந்த 1 week கழிச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போதே 1 monthக்கு அப்புறம் நீங்கள் புக் எடுக்கும்போது என்னென்ன படிச்சீங்கிறது எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.